காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து இந்த வீடியோலாம் ஃப்ளாஷ் ஆச்சு, நிறைய ஆடியோ ஃப்ளாஷ் ஆச்சு. இதெல்லாம் இந்த ஊடகங்கள் முதன்மை செய்தியாய் போடாமல் அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகஜிக்கும் சண்டை, இவர் சொல்லி தான் கேசவ விநாயகஜி எடுத்தாங்க அப்படி என்பதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய். ஒரு தலைவரை மதிக்காமல் இன்றைக்கு அந்த அமைச்சர்கள் பேசுகிறார்களா அல்லது தலைவர் பேச சொல்லி பேசுகிறார்களா? திமுகவுக்கு திராணி இருந்தால், திமுகவுக்கு தைரியம் இருந்தால் ஒரே ஒரு அறிக்கை கொடுங்க, காங்கிரஸோடு கூட இனி கூட்டணி, அதாவது எங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கிடையாது என்று சொல்லி தலைமை சொல்வதற்கு பயந்து மு.க. ஸ்டாலின் தங்களுடைய அமைச்சர்களை வைத்து சொல்ல விடுகிறாரா? காங்கிரஸை கழட்டி விட பார்க்கிறதா இந்த திமுக அரசு? ஏனென்றால் காங்கிரஸை கழட்டி விட்டாலும் அவர்கள் யோசிக்க வேண்டும். சிறுபான்மையினி ஓட்டை அந்த பயம் இருக்கணும் சிங்காரம். அதாவது எப்படின்னா, இவர்கள் ஒரு மகா கேடு கட்டவர். யாருக்கு விரோதமாய் கேஸ் போட்டாங்களோ இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலே கிடையாது. படத்துக்கான புரிதலும் கிடையாது, அரசியலுக்கான புரிதலும் கிடையாது. இன்னைக்கு அவர் என்னத்தான் கிழிக்க போறான்னு சொல்லி தெரியல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக மாநில பொறுப்பாளரான சாமுவேல் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாஜகவில் பெரிய பிரச்சனை எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்க, காங்கிரஸ்ல பாருங்க அப்படி இப்படிப்பீங்க, கடைசியில் பாஜகவிலே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கே சார். கேசவ விநாயகன் அவர்கள் திடீர்னு மாற்றப்படுகிறார், அண்ணாமலை அவர்கள் தான் குற்றச்சாட்டு வச்சாருன்றாங்க, 2 பேருக்கும் பனிப்போர் நடந்ததுன்றாங்க. என்னதான் நடந்தது நேற்றுக்கு சேத்துப்பட்டு RSS பாஜகவோட கூட்டத்தில்? ஆக்சுவலாக நேற்று காலையில் எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் BL சந்தோஷையா 72 பேருக்கும், அதாவது தேர்தல் குழுவினுடைய 72 பேருக்கும் தேர்தலில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்திற்கு கமலாலயத்துக்கு வந்தாங்க. அதை கிட்டத்தட்ட உள்ளே அந்த 72 பேருக்கு தான் அனுமதி. அதில் தேர்தல் சம்பந்தப்பட்டவங்க, சுற்றுப்பயணத்துக்கு யாரெல்லாம் போகிறாங்க, அமைப்பாளர்கள் மற்றும் மையக்குழுவை சேர்ந்தவர்களுக்கு அங்கே அனுமதி கிடைத்தது. உள்ளே ஒரு 3-4 விஷயத்தை பற்றி எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் பேசினார். இதை ஊடகத்தினுடைய அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்க மார்க்கெட் மேலே ஏறணும்னு சொல்லி இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் இன்றைக்கு பொய்யான ஒரு கருத்தை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்குள்ளே ப்ரெஸ் போவே கிடையாது இல்லை? ஆமாம், ப்ரெஸ் உள்ளே போவே கிடையாது. நீங்கள் பாருங்கள், கும்பகோணம் மீட்டிங்கில் கூட எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அவர்கள் பேசும்பொழுது மீடியா ஃப்ளாஷை லைவை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சங்கத்தை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் உள்ளே பேசும்போது அவர்களுடைய பயலோவே அதான், புரோட்டோக்காலே அதான், வெளியே தெரியக்கூடாது, என்ன பேசினார்கள்னு சொல்லி வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு கட்டுப்பாடோடு கூட பேசுவார்கள். அந்த வகையில் எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா BL சந்தோஷ் அவர்கள் 3-4 கேள்வியை உள்ளே வச்சாங்க. அது இன்னும் வெளியவே என்னென்னு கதைன்னு தெரியல. நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JP நட்டாவினுடைய காலங்கள் முடிந்து விட்டது, அவருடைய சுற்று முடிந்து விட்டது. நிதின் நபீன் வந்துட்டார். அப்போ JP நட்டா உள்ள சலசலப்பாயிடுச்சு, அதனால தூக்கிட்டாங்க. அவர் தூக்கிட்டு பிற்பாடு நிதின் நபீன் வந்தாருன்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அண்ணாமலையை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி அவருடைய சுற்று முடிந்து விட்டது. 3 வருஷம் ஒரு ஆள், இன்னும் 10 இந்த 3 ஆண்டுனா அடுத்த 3 ஆண்டு கண்டிப்பாக அண்ணாமலை உட்காரலாம். இது எப்படின்னா, தேர்தல் வரும்பொழுது ஒரு புதிய ஆட்களை போடலாம், ஒரு சில மாற்றங்கள் வரும். ஏனென்றால் ஏற்கனவே அதுதான் கேள்வி என்ன எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JP நட்டா அவர்கள் மாற்றலாம் அப்படின்னு சுச்சுவேஷன் வரும்போது எலெக்ஷன் வருது. ஸோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிட்டு JP நட்டாவை மாற்றிக்கலான்ற மாதிரி ஐடியா தான் பண்ணாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற செட்டப் அப்படியே போனால் தான் எலெக்ஷன் நம்மளால பார்க்க முடியும். திடீர்னு புதுசாக ஒருத்தர் உள்ள யார் எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, யார் மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்க்கறதுக்குள்ள அதுக்கே நாள் முடிஞ்சு. அப்படிலாம் இல்லை. இன்றைக்கு புதுதாய் வந்திருக்கிற அமைப்பாளர் பிரசோபகுமார், இவர் கிட்டத்தட்ட அதாவது தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய மொத்த சொந்தங்களையும் விட்டுவிட்டு கட்சிக்காக இன்றைக்கு RSS அமைப்பில் இருந்து கட்சியினுடைய பணிகளை செய்கிறவர்கள் தான், சிறப்பாக செய்கிறவர்கள் தான் போடுவார்கள். அந்த வகையிலே இப்போ புதுதாய் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற பிரசோப்குமார் அவர்கள் ஏற்கனவே RSSனுடைய அமைப்பு பொதுச் செயலராக இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாய் மிகப்பெரிய ஒரு தீவிர பங்களிப்பு உள்ளவர். அந்த வகையில் பார்க்கும்போது அவரை இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் புதிதான ஆட்கள் கிடையாது. பிஜேபி பற்றியும் பிஜேபியினுடைய அமைப்பை பற்றியும் பிஜேபியினுடைய தேர்தல் விகத்தை பற்றியும் நன்றாக, அருமையாக, சிறப்பாக, இவரை காட்டிலும் அல்லது இவரைக்கும் மேன்மையாக செய்யக்கூடிய ஒரு அருமையான நபர் தான் அந்த புதிதாக வந்திருக்கிற மதிப்புக்குரிய பிரசோப் குமார் அவர்கள். ஆகவே ஏற்கனவே கேசவ விநாயகஜி அவர்கள்
அவருடைய அதாவது அவர் வந்து 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே புதிய ஆட்கள் வருவதாக உள்ளுக்குள்ளே ஒரு தீர்க்கமான ஒரு கதையை வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் எனக்கு பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து காலையில் எங்களுடைய கமலாலயத்தில் 72 பேருக்கான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஈவினிங் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆஃபீஸில் அங்கே வந்து எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ள பங்கேற்றார். ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் உள்ளே இருந்தாங்க. அவர்களெல்லாம் முடிவு செய்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டணும், இவர்களுக்கான காலக்கெடு முடிந்து விட்டது என்பதுதான் நம்ம இங்கே வந்து கிளியராக நம்ம வந்து பார்க்கணும். இதில் வந்து அண்ணாமலனுக்கும் இல்லை கேசவ விநாயகஜிக்கும் சண்டை, இவர் சொல்லி தான் வந்து கேசவ விநாயகஜி எடுத்தாங்க அப்படி என்பதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய். ஏனென்றால் கட்சி வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் எந்த தலைவர்களுக்கு எப்படிப்பட்ட பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பாஜகவினுடைய அந்த மையக்குழுவோ அதை சார்ந்த தலைவர்களோ தீர்க்கமாக அவர்கள் ஒரு அட்டவணை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு புதிதான ஒரு புதிய நபரை, உத்வேகமுள்ள நபரை இன்றைக்கு வந்து பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக போட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலை அவர்களுக்கும் இல்லை அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கோ இல்லை வந்து கேசவ விநாயகர் அவர்களுக்கும் கேசவ விநாயகர் ஆதரவாளர்களுக்கோ எந்த விதமான சண்டையோ எந்த வித முரண்பாடும் கிடையாது. அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் நேற்றுக்கு வந்து அந்த மீட்டிங்கில் பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு முதன்மை செய்தி போட்டிருக்காங்க. அப்படின்னா அதாவது என்ன 6 தொகுதி பொறுப்பாளராக போட்டீங்க, எந்த அடிப்படையில் பொறுப்பாளராக போட்டீங்க, எலெக்ஷனுக்கு என்ன வியூகம், இதெல்லாம் எதுவுமே வகுக்காம எப்படி நீங்க இதை யார் சொன்னது? ஒரு முதன்மை செய்தி. இந்த முதன்மை செய்தி போட்டு தன்னுடைய சுயலாபத்துக்காக தங்களுடைய சேனலை வந்து முதன்மையாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு நிறைய இந்த சொம்பு ஊடகங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது முதன்மை செய்தியா? பழனியாண்டி என்ற ஒரு எம்எல்ஏ ஒரு ஊடகத்தினுடைய முதன்மை செய்தியாளர் அடிக்கிறான். எந்த ஊடகமாவது பேசிச்சா? கதிரவன் என்பவரையும் செபஸ்டியன் என்பவரையும் கோரியில் வைத்து அடித்தார்கள். அதில் வந்து பாஜகவுடைய வழக்கறிஞருடைய ஒரு நிர்வாகியும் அதில் இருக்கிறார். கோரியில் வைத்து அடித்து காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து இந்த வீடியோலாம் ஃப்ளாஷ் ஆச்சு, நிறைய ஆடியோ ஃப்ளாஷ் ஆச்சு. இதெல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் முதன்மை செய்தியாய் போடாமல் அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகஜிக்கும் சண்டை, அண்ணாமலை எங்கே என்ன சாப்பிட்றாரு, அண்ணாமலை எங்கே என்ன பண்ணுறாரு, கேசவ விநாயகஜி எங்கே போகிறாரு, இதெல்லாம் நோண்டி இது பொய்யான செய்தியை இன்றைக்கு வந்து ஊடகங்கள் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 6 தொகுதியை எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஏன் அவர் வந்து அதை கைவிட்டார் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லை, சிறுநீரக கோளாறு, சுற்றுப்பயணத்தில் அவர் முக்கியமாக போன 234 தொகுதியிலையும் கண்டிப்பாக சூறாவளி பிரச்சாரம் செய்ய தான் போகிறார். அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய மைண்டுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, 6 தொகுதியிலையும் வந்து அவர் தன்னைத்தானே முடக்க பார்க்கல. ஏனென்றால் சூறாவளி பிரசாரம் போனால்தான் அங்கே இருக்கிற யூத்துங்களையும் புதிய வாக்காளர்களையும் கவர முடியும், என்டிஏ ஆட்சியை அமர வைப்பதற்கு இன்னும் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு யுகத்தினாலே, ஏதோ ஒரு பொய்யான பிம்பத்தினாலேயோ 2-3 வரியை போட்டால் மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து ஒரு ஊடகத்தினுடைய சொம்பு ஊடகம்லாம் இன்னைக்கு பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த 6 தொகுதியை மாத்திரமல்ல, 234 தொகுதியிலும் மிக பிரம்மாண்டமாக, மிக எழுச்சிகரமாக எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்வார். சார், அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காங்கிரஸ் சம்பந்தமா, அதாவது ராஜகண்ணப்பன் அவர்கள் ஸ்டேஜிலே சொல்றாரு, காங்கிரஸ்ல இருக்கிற 2-3 பேர் சேர்ந்து உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க திமுகவை அப்படின்ட்டு. எதனால இந்த ஒரு கடுமையான சொல்ல முன்வைக்கிறாரு? அதாவது அவர் மாத்திரம் இல்லை, ஒரு தலைவரை மதிக்காமல் இன்றைக்கு அந்த அமைச்சர்கள் பேசுகிறார்களா அல்லது தலைவர் பேச சொல்லி பேசுகிறார்களா? இதை நம்ம வந்து உற்று நோக்கி பார்க்கணும். புரிதுங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அல்லது துணை முதலமைச்சர் அவர்கள் அல்லது மூத்த முன்னோடிகள் நேரு, சேகர் பாபு, இப்படி மூத்த முன்னோடிகள் எல்லாம் பேச சொல்லி பேசுகிறார்களா? போன வாரத்தில் தளபதி அவர்கள் ஓட்டு, அதாவது ஒரு ஊரில் 2000 ஓட்டு கூட இல்லை, 300 ஓட்டு கூட இல்லை, இவனுங்கெல்லாம் சீட்டே தரக்கூடாது என்று சொல்லி மேடையில் காங்கிரசினுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் உட்கார்ந்த இடத்துல பேசினார். யாரு? தளபதி அவர்கள். இந்த தளபதி, மதுரை மன்னன், மேயராக இருந்தவர்கள்லாம் வந்து கலைஞரோடு கூட ஒன்றாக இருந்தவர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ராஜகண்ணப்பன் அவர்களும் இன்றைக்கு நேத்தி நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை, காங்கிரஸ் தூக்கு மாட்டிக்கொண்டு சாகலாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு, செல்வம் பிறந்தவை, அதாவது வந்து காங்கிரசினுடைய மாணிக்கம் தியாகராக இருக்கட்டும் அல்லது தேர்தலுடைய அமைப்பாளர் பிரவீனா இருக்கட்டும், இவர்களெல்லாம் விஜயோடு கூட கூட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செல்வம் பெருந்தோக்கி இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வம் பெருந்தோக்கிக்கு இப்போ வந்து திமுகவோடு கூட தான் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாடாளுமன்ற குழு தலைவர் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிடத்துக்கு மேலாக ராகுல் காந்தியிடம் பேசி, அங்கே போனோம்னா இவர்களுக்கு பேரதிர்ச்சி,
இவங்க வந்து ஏதோ பேசி நம்ம வந்து சுமூகமாக தீர்த்துட்டு வந்துடலாம், போன வாட்டி கொடுத்தது போல ஒரு 19 சீட்டோ 20 சீட்டோ கொடுத்துடலான்னு சொல்லி நினச்சி கொண்டு போனவங்க 70 சீட்டு கேட்டதாக ஒரு தகவல். அவர் என்ன சொல்லியிருக்காரு, பொய்யான ஒரு பிம்பம். தளபதி சொல்றாரு, தளபதினா நான் முதலமைச்சரை சொல்லுங்க, மதுரையில் உள்ள தளபதி சொல்றாரு, ஒரு ஊர்ல 300 ஓட்டு கூட இல்லை, 3000 ஓட்டு கூடன்னு சொன்னார் தளபதி. ஆனா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி தர்றாரு ராகுல் காந்தி, 57,000 பூத்துக்களை நாங்கள் வந்து பிஎல்ஓவில் ஃபில் பண்ணிட்டோம், ஆகவே எங்களுக்கு வந்து 70 சீட்டாவது நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்ன உடனே இந்த அக்காவுக்கு ஒரு பேரதிர்ச்சி. அங்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது பேச்சுவார்த்தை முடிந்த பிற்பாடு ஒரு 9 நாள் 10 நாளுக்கு மேலாக இந்த சலசலப்பு உண்டாகுது. இப்போ கூட்டணி கட்சிகள் போய் பேசுவாங்க, ஒரு நாள் 2 நாள் சலசலப்பு இருக்கும், 3ஆவது நாள் சுமூகமாக மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை கழட்டிவிட பார்க்கிறதா, அல்லது முதலமைச்சர் சொல்லிதான் தன்னுடைய கட்சி தோழர்கள் தன்னுடைய கட்சியினுடைய அமைச்சர்கள் பேசுகிறார்களா என்று சொல்லி தெரியவில்லை. ஏனென்றால் செல்வம் பெருந்தொகை அங்கிருந்து வருவதாக கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இந்த திமுக தான் நேரடியாக சொல்லாமல், அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடந்த 8 தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1996 மட்டும் நினைக்கிறேன், அந்த ஒரு தேர்தலில் மாத்திரம் காங்கிரஸாரு கூட கூட்டணி கிடையாது. 8 தேர்தல்னால் 4 சட்டமன்ற தேர்தல், மீதி 4 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடு கூட கூட்டணி வைத்து தான் வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்ததாக ஒரு தகவல். கண்டிப்பாக அதில் வந்து ஒரே ஒரு தேர்தல், அது உள்ளாட்சியினுடைய தேர்தலாக இருக்கட்டும், அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 1996 மாத்திரம் தான் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை. மற்ற எல்லா தேர்தலிலும் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து தான் அந்த திமுக ஜெயித்தது. திமுகவுக்கு திராணி இருந்தால், திமுகவுக்கு தைரியம் இருந்தால், காங்கிரஸ் ஒரே ஒரு அறிக்கை கொடுங்க, காங்கிரஸோடு கூட இனி கூட்டணி, அதாவது எங்கள் கூட்டணியில காங்கிரஸ் கட்சி கிடையாது என்று சொல்லி தலைமை சொல்வதற்கு பயந்து மு.க. ஸ்டாலின் தங்களுடைய அமைச்சர்களை வைத்து சொல்ல விடுகிறாரா? ஏனென்றால் தளபதி அவர்கள் சொன்னார், யாரு மதுரையில் அந்த மீட்டிங்ல சொன்னாரு, ஒரே ஒரு கண்டனத்தை கூட யார் சொல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களோ அந்த தேர்தல் குழுவினுடைய தலைவரோ இல்ல மூத்த நாடாளுமன்ற டிஆர் பால் இருக்கிறாரு, ராசாலாம் இருக்கிறாங்க, இவங்க கூட அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலை. நேற்று கூட எங்கள் பிஎல் சந்தோஷ் அவர்கள் ஒரு 3-4 திட்டத்தை வைத்ததாக ஒரு சின்ன ஒரு தகவல், அதாவது கட்சியினுடைய கூட்டணிக்கு பங்கம் வைக்காமல் பேச வேண்டும், நேர்கோட்டில் பேச வேண்டும், யாரும் அதிகத்தனமாக பேசக்கூடாது, புரிதுங்களா? இப்படிலாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்துட்டு போகிறார். கூட்டணியை வந்து சலசலப்பு வைக்காம பேசணும், இந்திய கூட்டணியில் உள்ள தலைவர்களையும் அதனுடைய தொண்டர்களையும் மதிப்போடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பிஎஸ் சந்தோஷ் ஐயா அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல். அந்த வகையில் பார்க்கும்போது இவர்கள் காங்கிரஸை கேலி கூத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சேரவாரி அவன் மேலே அடிக்கிட்டோம், திமுக சேரவாரி திரும்பி காங்கிரஸ் மேலே அடிக்கிட்டோம், இப்படி ஒரு கேலி கூத்தாக கூத்தாடித்தனமாக இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட தளபதிக்கோ ராஜகண்ணப்பனுக்கோ இன்றைக்கு கண்டனம் தெரிவித்ததாக தகவலே கிடையாது. ஆக காங்கிரஸை கழட்டி விட பார்க்கிறதா இந்த திமுக அரசு? ஏனென்றால் காங்கிரஸை கழட்டி விட்டாலும் அவர்கள் யோசிக்க வேண்டும், சிறுபான்மையினி ஓட்டை இன்றைக்கு வந்து தக்க வைக்கணும்னா நீங்க யாரை கூட வச்சிருக்கணும்? காங்கிரஸை கண்டிப்பா கூட வச்சிருக்கணும். இதில் இன்னொரு மகத்தான தகவல் எதுனா, இன்றைக்கு காங்கிரஸ் நினைத்து கொண்டு இருக்கிறது சிறுபான்மையினி ஓட்டு வந்து எங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு சிறுபான்மை அணியினுடைய ஓட்டு வங்கியை காங்கிரசினுடைய பொய்யான பிம்பத்தை உடைத்து இன்றைக்கு பாஜக சிறுபான்மை மிக வெளிப்படையாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரர்கள், கிறிஸ்துவத்தை சேர்ந்த சகோதரர்கள், ஜெயின் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள்லாம் காங்கிரசும் திமுகவும் பொய்யான தகவலை நம்ம இடத்துல சொல்லி பொய்யான தேர்தல் அறிக்கை கொடுத்து பாஜக மீது பொய்யான சாயத்தை பூசி இந்நாள் வரையிலும் ஓட்டை வந்து பெற்றுக்கொண்டிருந்தது. ஆகவே இது வந்து ஒரு பொய்யான பிம்பம் என்று சொல்லி எல்லாம் அதுல இருந்து வெளியே வந்து இன்றைக்கு பிஜேபியினுடைய பாரத பிரதமர் மோடியினுடைய ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். அதற்கு சாதாரண உதாரணம் கூட முத்தலாக்கை நாம் முன்னோதரமாக காமிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை 3 தடவை தலாக்னு சொல்லிட்டு போனால் அது விவாகரத்துன்னு சொல்லி இருந்த காலகட்டத்தை எல்லாம் இன்றைக்கு திருப்பி போட்டு விட்டது இந்த பாஜகனுடைய ஒரு நேர்மையான அரசு. அந்த வகையில் காங்கிரஸ் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறதோ, ஏன்னா திமுக கிளியராக தெரிஞ்சிச்சு, இவங்களை கூட வச்சிருந்தா சிறுபான்மை ஓட்டு என்று சொல்லி இன்றைக்கு திமுகவை பயமுறுத்தி கொண்டிருந்தாங்க. ஆகவே இவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு இன்னைக்கு திமுக கிடைக்காது, ஆகவே காங்கிரஸ் தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய தொண்டர்களையும் அமைச்சர்களையும் சொல்லி நேரடியாக சொல்லாமல் இவர்கள் மூலமாய் வெளியேறும்படியாய் இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தன்னுடைய திமுக அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்த பார்த்தோம்னா நம்ம ஜனநாயகம் படம் ஓகேங்களா, அதுக்கு இப்போ திடீர்னு வந்து ஹைகோர்ட்டில் போய் இல்லை நாங்கள் கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து விஜய் தரப்பு கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன காரணமா பாக்குறீங்க அதை? அந்த பயம் இருக்கணும் சிங்காரம். அதாவது எப்படின்னா, இவர்கள் வந்து ஒரு மகா கேடு கட்டவர்கள். யாருக்கு விரோதமாய் கேஸ் போட்டாங்களோ இன்னைக்கு வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க.
புரியுதுங்களா? ஆனால் ஹைகோர்ட் அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா கீழ் பெஞ்சுக்கு போகாமல் நேராக போயிட்டாங்க. அந்த அந்த ஒரு அடிப்படையே தெரியல. முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போனோம், அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட் போனோம், அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெல்லி கோர்ட்டுக்கோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி மேல் பெஞ்சுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். டைரெக்டாக கீழே இல்லாமல் மேலே போனதுனால அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸை நீங்கள் வந்து கீழ் பெஞ்சுக்கே போங்க அப்படின்னு சொல்லி போன பிற்பாடு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து நம்ம திரும்பி சுற்றி அங்கேயே போட்டு அடிக்கிறானுங்க, செக்கில் எடுக்கிறானுங்கன்னு சொல்லி தெளிவு வந்து கேஸ் இன்னைக்கு வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. கேஸை வாபஸ் வாங்கின பிற்பாடு முன்னாடி இந்த சென்சர் போர்டில் ஒரு 5 அந்த சென்சர் போர்டு குழு வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ ரிவிஷனில் வந்து திரும்ப அந்த படத்தை அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சமூகத்துக்கு விரோதமான காட்சிகள் இருக்கிறது, இன்னொன்று இராணுவத்தினுடைய சின்னங்கள் அதாவது அதில் வந்து ஆட் செய்யப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து சென்சர் போர்டில் வந்து நீங்கள் நீக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அந்த சென்சர் தணிக்கை குழுவினுடைய ஒரு பிரதான கட்டளை. இப்போ வந்து இவங்க ஒத்துக்கினாங்க. ஏன்னா இதை வந்து ஃபர்ஸ்டே செஞ்சிருந்தா இந்நேரம் கண்டிப்பாக ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். தன்னுடைய தொண்டர்கள்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, இந்த தற்கூரி அணிகள் எல்லாம், ஏன்னா கடைசி படமாச்சே. ஆகவே இப்போ வந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு வருது என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இதை வந்து திரும்பி சுத்த விடுவாங்களா என்று சொல்லி சரியாக தெரியல. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ள இவர்கள் தணிக்கை குழு பார்த்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்யலாம் என்று சொல்லி இவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னா பிப்ரவரி 20 19க்குள்ளாக கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். இல்லை இது திரும்பிய வந்து இந்த படம் வந்து சரியில்லை, நாங்கள் சொன்னதெல்லாம் சென்சர் கட் பண்ணல, இவர்கள் அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகாது. ஏனென்றால் அதுக்குள்ளாக தேர்தல் வந்துவிடும், எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்துட்டோம். அப்போ படம் ரிலீஸ் தேதி அறிவிச்சாங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கண்டிப்பாக முட்டுக்கட்டையாக நடுவில் வந்து அவங்க ஒரு கேஸ் வந்து போடுவாங்க, அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். கண்டிப்பாக இது ஒரு மகா பெரிய யுத்தத்தில் தான் முடியும். ஏனென்றால் விஜய்க்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதலே கிடையாது, படத்துக்கான புரிதலும் கிடையாது, அரசியலுக்கான புரிதலும் கிடையாது. இன்னைக்கு வந்து அவர் என்னத்தான் கிழிக்க போறான்னு சொல்லி தெரியல. இன்றைக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், புரிதல் வந்து நன்றாக இருந்தால் யாரோடு கூட கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெளிவான இப்போ இனிமேல் வந்து கூட்டணி வந்து கண்டிப்பாக வைக்கவே முடியாது. என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு கூட ஒரு சாத்தியக்கூறே கிடையாது. இன்னைக்கெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கலாம். இப்போ நீ என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டா இந்த இவன் சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாரு, அந்த பருத்தி மூட்டை பழையபடி உடவுல இருந்து இருக்கலாம்னு சொல்லி. நான் யாரை சொல்றேன்னு சொல்லி தெரிஞ்சுங்களா? செங்கோட்டையன். இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வந்தால் பழைய பருத்தி மூட்டை எங்கே இருக்கலாம்? ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் திரும்ப வந்து பேசுவாரா? பேச முடியாது. ஆகவே நான் சொல்கிறேன், ஆகவே என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சே கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனை நிற்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த தேர்தலை கண்டிப்பாக விஜய் புறக்கணிப்பார். ஏன்னா வந்து இப்போ பாருங்க, அந்த படத்தினுடைய அந்த கேஸையே வாபஸ் வாங்கினவர் இவர் கண்டிப்பாக தேர்தலை கண்டிப்பாக வாபஸ் வாங்குவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாட்டில் தான் இன்றைக்கு வந்து தாவேகா ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு சரியான சின்னம் கொடுத்துருக்காங்க. சின்னத்தை சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க, என்ன சின்ன பேர்? என்ன? மடக்கு ஊதி. ஆகவே நல்ல ஒரு சின்னம் தான், நல்ல ஒரு வார்த்தை தான். அந்த சின்னத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த டிவிகாவுடைய தொண்டர்களும் தலைவர்களும் கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆகவே இவர்கள்லாம் பயந்து போய் முன்னாடி காலை வச்சுட்டு முன்னாடி காலவை, அது என்னதான் கேஸ் ஆனாலும் என்னதான் இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கை பார்த்துக்கலாம் என்று சொல்லி கண்டிப்பாக அந்த ஒரு மனதேறி இல்லை. நீ கேஸே வாபஸ் வாங்கினீங்க, கண்டிப்பாக தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. உங்களை நம்பி வந்த அந்த தொண்டர்களை நீங்கள் கண்டிப்பாக நடுத்தருவில் நிற்க வைப்பீர்கள். இன்றைக்கு நிறைய கட்சிகள் தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் கடங்கரனாய் மாற்றி இருக்கிறது. அதை நான் விமர்சனம் செய்ய நான் வரவில்லை, அந்த கட்சியினுடைய பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்னைக்கு ஒரு கட்சியை சார்ந்து போனவங்கெல்லாம் அந்த கட்சியினுடைய தன்னுடைய சொத்தை விற்று, காரை விற்று, கட்சிக்காக செலவு செய்து, வேலைகளை விட்டு எல்லாம் கொடியை பிடித்து கொண்டு காலமெல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து விஜயனுடைய தொண்டர்கள் விஜய் மீது மிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஏதோ தன்னுடைய தொண்டர்களை பகடுக்காயாய் இன்றைக்கு வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தொண்டர்கள் எல்லாம் பாவம் என்று சொல்லி நான் இந்த காணொலி வாயிலாக நான் பதிவு செய்கிறேன். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபுரம் பதற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.